இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 83. கதையோட ஓப்பனிங்ல லாட்கு அந்த இடத்துக்கு வந்து ஓனோக்கி பக்கத்தில் போய் மண்டிட்டு மாஸ்டர் டெஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நீங்க ஆர்டர் கொடுத்தா மற்ற விஷயங்களும் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்ட இவங்க 4 பேருக்குமே பயங்கர ஷாக்கா தாங்க இருக்கும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க பருட்டோ ஓல்ட் மேன் ஓனோக்கி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, என்னதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க லாட்கு ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம பருட்டோவை லாக் பண்ணி தம்பி பார்த்து பேசுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சாரடா பருட்டோக்கு ஹெல்ப் பண்ண வர மற்ற 2 ஆக்டோ அந்த இடத்துக்கு வந்து சாரடாவை தடுத்துரும். ஓனோக்கி அந்த இடத்துல வந்து என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல அப்ப இந்த வயசானவர் நம்மளோட பக்கம் கிடையாதுன்ற மாதிரி தான் ஜோஷி எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பருட்டோவை காயப்படுத்தாத அப்படின்ற மாதிரி அக்கட்சுக்கி சொல்ல ஓனோக்கி அந்த இடத்துல அக்கட்சுக்கி நீ இந்த விஷயத்துல தலையிடாத, இந்த உலகத்தோட அமைதிக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லுவாரு. நருட்டோ இந்த மாதிரி இடன் ஸ்டோன் வில்லேஜுக்கு கால் பண்ண அந்த இடத்துல குரோசுச்சி இல்லாத காரணத்தினால ரைட் ஹேண்டா ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் தான் அந்த போன் எடுத்து பேசுவான். இந்த மாதிரி சுச்சிக்காக பார்டர்ல இருக்க ஒரு ட்ரிப்புக்காக போயிருக்காங்க, இன்னும் அவங்க திரும்ப வரல, அவங்க திரும்ப வந்த உடனே உங்களை பத்தின விஷயங்களை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. ஆக்சுவலா அந்த ஃபேப்ரிகேட்டட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு தான் இவனை கெஞ்சுச்சு மூலியமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நருட்டோக்கு குரோசுச்சி இல்லாத காரணத்தினால எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல இல்லையா, அப்ப நம்ம கோணகமாரு கிட்ட இருந்து தகவல் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லுவான். அதே சமயம் நம்ம கோணகமாரு இடன் ஸ்டோன் வில்லேஜுக்கு போவான் இல்லையா, போற வழியில லீஃப் வில்லேஜ் ஷினோபிஸ்லாம் ஸ்டாச்சுவா மாறி இருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த பாக்குறான். நம்ம பருட்டோ அந்த இடத்துல மீட்ஸ்கி எங்கடா அவனை எங்கடா வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க லாட்கு பருட்டோட கைய புச்சி நெசிக்கிட்டே இருக்கான். அக்குச்சிக்கு ஓனோக்கிய பார்த்து லீஃப் வில்லேஜ்ல இருந்து கெரினை கடத்திட்டு வந்தது, இப்ப இவங்களை அட்டாக் பண்ணது எல்லாத்தையுமே நீங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, எதுக்காக பண்றீங்கன்ற மாதிரி ஓனோக்கிய பார்த்து கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சுச்சிக்காகவே ஆளை காணோம், ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மறைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க, பேசக்கூட மாட்டீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கான். ஓனோக்கி அந்த இடத்துல அக்குச்சிக்கிய பார்த்து நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி கத்திட்டு பருட்டோவை ரிலீஸ் பண்ண சொல்லுவான். அவனுமே பருட்டோவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே உலகத்தோட அமைதிக்குன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்ற மாதிரி பருட்டோ கேட்பான். அப்பதான் நம்ம ஓனோக்கி வந்து இந்த விஷயத்தையே சொல்லுவாரு. மறுபடியும் ஒரு ட்ராஜடி நடக்க கூடாது, அதுக்காக தான் இந்த விஷயத்த எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வில்லேஜ ரோக் நிஜாஸ் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க, அந்த அட்டாக் அப்ப ரொம்பவே யங் ஷினோபிஸ் எல்லாம் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஒரு யோசனைக்கு வந்து இந்த ஐடியாவே கிரியேட் பண்ணேன், எங்க இருக்க ஷினோபிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. எந்த மாதிரினா லீஃப் வில்லேஜ்ல ஒச்சுச்சுக்கி உங்களையுமே அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி எனிமீஸ் வந்து எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம், அவங்க எப்ப அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது இல்லையா, அது மூலியமா ஏகப்பட்ட சின்ன சின்ன யங் ஷினோபிஸ் எல்லாம் இறந்து போறாங்க. அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே ஆரம்பிச்சேன். சடனா எனிமீஸ்லாம் அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல அட்டாக் பண்ண நம்மளுமே ஷினோபிஸை சென்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி யங் ஷினோபிஸை சென்ட் பண்ணும்போது நிறைய பேர் அந்த மாதிரி இறந்துடுறாங்களாம். அதுக்கு ஆப்ஷனா எதனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்டா மாதிரியான கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணாங்களாமா. அதுக்கும் மீட்ஸ்கிக்கும் என்ன சம்பந்தம், அவன் எதுக்கு கூட்டு வந்தீங்கன்ற மாதிரி பருட்டோ கேட்பான். அப்ப அவனுக்கு என்ன சொல்லுவார்னா, மீட்ஸ்கி எங்களோட பிளானுக்கு உதவியா இருப்பான், அது மட்டும் இல்லாம அவன் அவனோட முழு விருப்பத்தோட தான் வந்திருக்கான். அதே சமயம் ஒரு கொகைக்குள்ள நம்ம மீட்ஸ்கி நடந்து போய்கிட்டு இருப்பான். நம்ம சேக்கை வேகமா அந்த இடத்துக்கு ஓண்டு வந்து உன்னதான் மீட்ஸ்கி இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன், லாட்கு வந்து உன்னை மீட் பண்ணுமா, நீனும் ஒரு மீட் பண்ணினா கண்டிப்பா நல்லா இருக்கும், நீனே நான் சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா மீட்ஸ்கியோட ரூமுக்கு கூட்டு போய் மீட்ஸ்கிக்கு அந்த ரூமை காட்டுவான். இது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அவனுமே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவான். உனக்கு எதனா விஷயம் வேணும்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு, நான் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகி போவாங்க. பார்த்தா ஒரு விண்டோ மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இருந்து ஆப்போசிட்ல ஏகப்பட்ட ஆக்டா வந்து கிரியேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் ஆக்டா எல்லாமே கிரியேட் ஆகுது. அதுக்கும் நமக்கும் இருக்க ஒரே வித்தியாசம், நமக்கு ஓன் வில் இருக்கு, உன்னோட வில்லியுமே நீ லாட்குவை மீட் பண்ணும் போது தெரிஞ்சுப்ப, எப்ப நான் அவரை மீட் பண்றதுன்னு மீட்ஸ்கி கேட்க கூடிய சீக்கிரம்ன்ற மாதிரி அவன் சொல்லுவான். நிறைய ஆக்டா இருக்கு இல்லையான்ற மாதிரி மீட்ஸ்கி சொல்ல நிறைய தான் இருக்கு, ஆனா மாஸ்டர் என்ன சொல்றேன்னா இன்னமும் நிறைய வேணுமாமா. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இருக்க யங்கான பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அதே சமயம் கோகுயோ அந்த இடத்துக்கு வந்து எதுக்காக அவனுக்கு இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க லாட்கு தான் இவனை எல்லாத்தையும் சுத்தி காமிக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வா என்னோட ரூமை நான் உனக்கு காட்டுறன்ற மாதிரி கூட்டிட்டு போவான். அந்த ரெட் கலர் முடி வச்சவன் கோகுயோ கிட்ட என்ன சொல்லுவான்னா, எவ்வளவு நாள் அவனை உயிரோட வச்சிருக்கதா பிளான் போட்டிருக்கீங்க, சீக்கிரமா அவனோட கதையை முடிக்கலாம் இல்லையா, அந்த கதையை முடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தா இன்னமும் நல்லா இருக்கும், லாட்கு கிட்ட இருந்து ஆர்டர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி கோகுயோ சொல்லுவாங்க. சாரடா ஓனோக்கிய பார்த்து மீட்ஸ்கி உங்களுக்கு உதவி பண்றான்னு சொல்ல வரீங்களான்னு கேட்க ஆக்டா வந்து நம்ம சாரடாவை முறைக்க ஆரம்பிச்சிடும். பருட்டோ வந்து இடத்துல என்ன மீட்ஸ்கி கிட்ட கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இப்பதான் எங்களோட பிளானுக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கும், அந்த ஃபைனல் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும்னா மீட்ஸ்கியோட உதவி எங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸ்ரீகடா என்ன சொல்லுவானா, மீட்ஸ்கி இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லா எதனா பண்ணீங்கன்னா கண்டிப்பா லார்ட் செவன்த் வந்து இதுக்கான ஆக்ஷனை எடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் என்னோட பிளானை ரொம்ப நாளா சீக்கிரட்டாவே பண்ணிக்கிட்டு வரேன். பட் இந்த மாதிரி லீவ் ஷினோபியோட டீல் வச்சுக்கணும் அப்படின்றது கடைசி நேரத்துல ஒரு முடிவா தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட பிளானை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு அவன் தேவைப்படுறான், வேற ஆல்டர்னேட்டிவான வேவுமே கிடையாது. பட் அந்த இடத்துல நான் மீட்ஸ்கி கிட்ட கூட்டு போங்க, நான் ஒரே ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசிக்கிறேன், தயவு செய்து என்ன கூட்டு போங்கன்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சி அந்த இடத்துல
கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம பேசினதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி உனக்கு இந்த இடத்துல சொல்லிடுவாரு. உனக்கு இந்த இடத்துல உடம்பு சரியில்லாம இரும்பிக்கிட்டு தாங்க இருப்பாரு. ஏன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலன்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்க உடனே பருட்டோ அந்த இடத்துல லார்ட் கூ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள காயப்படுத்தாத அப்படின்ற மாதிரி ஓனோக்கி சொன்னாலுமே அவன் அந்த ஆக்டாலாம் யூஸ் பண்ணி பருட்டோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நானும் ஆட்டத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் டூல்ட ஜூட்சுவை யூஸ் பண்ணி நம்ம சோஜோவுமே எல்லா ஆக்டோவுமே செதற விடுவாங்க. பருட்டோவுமே அவனோட ரசிகன் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். சாரடோவுமே அவளோட ஷரிகன் எல்லாம் யூஸ் பண்ணி ஆக்டோவோட மாஸ்க்லயே ஒரு பஞ்ச பண்ண பொசுங்கி போயிடும் அந்த இடத்துலயே. அதோட மேக்ஸ் தான் அதோட வீக்னஸ் அப்படின்ற மாதிரி ஷீக்டே அந்த இடத்துல சொல்லுவான். இவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த இடத்துல இன்னமும் நிறைய ஆக்டாஸ் வந்து வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். லார்ட் கூ களத்துல இறங்கி எர்த் செயில் பேரியரை வச்சு நம்ம பருட்டோவை லாக் பண்ணிடுவாங்க. அக்குசுச்சி அந்த இடத்துல அவனோட கோலம் ஜுட்சுவை யூஸ் பண்ணி பருட்டோவை அந்த பேரியருக்குள்ள இருந்து காப்பாத்துவாங்க. நம்ம இப்ப பிரிஞ்சு போற நேரம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷீகடாய் சொல்லிக்கிட்டு லார்ட் கூ அந்த இடத்துல பார்ட்டிகல் ஸ்டைல் ஜுட்சுவை யூஸ் பண்ணி கோலமையே மறைய வச்சிருவான். அக்குச்சுக்கியும் லார்ட் கூவும் சண்டை போடும் போது அக்குச்சுக்கிய அடி வாங்கி ஒரு தூண் மேல போய் விழ அந்த தூண் உடஞ்சி ஓனோக்கி மேல விழுக வருங்க. பருட்டோ எப்படியோ ஓடி போய் நம்ம ஓனோக்கி அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுவான். இப்படி ஷீகடாய் வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அந்த நேரம் ஒரு ஆக்டா வந்து நம்ம ஷீகடாயை பிடிச்சி தரக்குள்ள இழுத்துட்டு போயிடும். அதே நேரம் மீச்கிக்கு எல்லா இடத்தையுமே சேகை வந்து ஸ்துதி காமிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லையா. கோக்குயும் இன்னொருத்தனும் வேக வேகமா அவசரமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்னும் இல்ல, அவன் மேல மட்டும் நீ கண்ணை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க ரெண்டு பேரும் போயிருவானுங்க. சேகை அவனோட ரூமுக்கு கூட்டு போக அந்த இடத்துல ஏகப்பட்ட டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே அவன் தான் வரைஞ்சு வச்சிருக்கானாமா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே சேர்த்து லார்ட் கூ எங்க எல்லாரையுமே கிரியேட் பண்ணாரு. அவர் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. மனுஷங்க யாருன்னா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க உண்மையிலேயே ஸ்ட்ராங் ஆகுறாங்களாமே. சேகே அந்த இடத்துல புதுசா ஒரு டிராயிங்குமே வரைஞ்சிருப்பான். அவன் மீட்ஸ்கி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி எனக்கு இப்போ இன்னொரு ஃப்ரெண்டுமே இருக்கான் அப்படின்றா சொல்லுவான். அந்த ஆக்டா நம்ம ஷீகடாயை பிடிச்சிட்டு போயிருக்கோம் இல்லையா, அது ஒரு சிறையில எடுத்துட்டு போய் நம்ம ஷீகடாயை போடும். பக்கத்து ஜெயில தான் நம்ம சுஜிக்காக இருப்பாங்க. நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அவன் வெளிச்சத்துல வந்தவனே நீ தான் ஷீகமாரோட பையன் தானேன்ற மாதிரி புரியும். என்னோட பேர் ஷீகடாய் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அவன் எதுக்காக நீங்க வந்திருக்கன்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. சேகை மீட்ஸ்கி ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த சயின்டிஸ்ட் வந்து எல்லாமே ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எதுக்கு அப்படின்ற மாதிரி மீட்ஸ்கி கேட்க உன்னோட உடம்ப எக்ஸாமின் பண்றதுக்கு தான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சயின்டிஸ்ட் வந்து நம்ம மீட்ஸ்கியோட உடம்ப எக்ஸாமின் பண்ணி பார்ப்பான் இல்லையா, அது கர்ஸ் மார்க் மூலமா லாக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் அவனுக்கு தெரிய வரும். அதே நேரம் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஷீகடாய் சுஜிகாகி கிட்ட சொல்ல ஓ ஆல்ரெடி நருட்டோ வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தான், நீங்க இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை சேஃபா வர அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். கடைசியில எதுவுமே பண்ண முடியாம இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி தான் சுஜிகாக சொல்லுவாங்க. ஆமா ஐடன் ஸ்டோன் வில்லேஜ்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, தேர்ட் சுஜிகாக எல்லாமே அமைதிக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பர்ட்டோக்கும் மத்தவங்களுக்கும் இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா அதை என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி கேட்பான். அப்பதான் சுஜிகாக இந்த விஷயத்தையே சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரோக் நிஞ்சாஸ் எங்க வில்லேஜை அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட யங் ஷினோபிஸ் வந்து இறந்தாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆக்டான்ற ஒரு ப்ராஜெக்டே அவன் வந்து குரோசிச்சி கிட்ட காமிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல அந்த ஆக்டா வந்து ஓனோக்கி சொன்ன பேச்செல்லாம் கேட்டு நார்மலா தான் நடந்துகிட்டு இருக்கும். இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்க, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமான்ற மாதிரி குரோசிச்சி கேட்டுக்கிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா அந்த ஆக்டா வந்து பக்கத்துல இருக்க ஆக்டாவை மொத்தமா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் கொன்னுரும். ஓனோக்கி அந்த ஆக்டாவை ஸ்டாப் பண்ண சொன்னாலுமே அதை ஸ்டாப் பண்ணாம போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓனோக்கியவே அட்டாக் பண்ண வந்துடும். குரோசிச்சி தான் உள்ள போந்து அந்த ஆக்டாவையே கொன்னுருப்பா. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்ற மாதிரி குரோசிச்சி கேட்க ஓனோக்கி என்ன சொல்லுவார்னா, இது இன்னமும் ப்ரோட்டோடைப்பா தான் இருக்கு, இது இன்னமும் ஃபுல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம வில்லேஜுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், நெக்ஸ்ட் டைம் நான் அதை ப்ராப்பரா பண்ணி காட்டுறன்ற மாதிரி சொல்லுவாரு. இருந்தும் குரோசிச்சி அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்பயே இது மொத்தத்தையும் மூடி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. குரோசிச்சி என்ன சொல்லுவானா, வாருக்கு அப்புறம் 5 நேஷனுமே பீஸா ஒரு ஒப்பந்தத்துல இருக்கும். இந்த மாதிரி இடன் ஸ்டோன் வந்து ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணுச்சுன்னா 5 நேஷனுக்கும் நடுவுல அது ஒரு அன்பேலன்ஸை கொண்டு வந்துடும், தேவையில்லாத பிரச்சனையை தான் கொண்டு வரும். ஈவன் இந்த மாதிரி கிரியேச்சரை இம்ப்ரூவ் பண்ணாலுமே அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ற மாதிரி தான் சொல்லுவா. இப்படி சாஃப்டாவே யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வில்லேஜை யார் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, யங் ஷினோபிஸ் எல்லாருமே ரொம்பவே வீக் ஆகிட்டே தான் போறாங்க. கில்லிலையும் சரி அவங்களோட ஸ்பிரிட்லயும் சரி அவங்க வீக் ஆகிட்டே தான் போறாங்க. பவர்ஃபுல்லான எனிமீஸ் கூட சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட உயிரோட வேண்ட நிலைமை தான் வரும். உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது, உங்களோட ஒப்பீனியன் எனக்கு நல்லாவே புரியுது, ஒரு கரண்ட் சுச்சிக்காகவா இந்த விஷயத்துக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அந்த ஐடியாவே அவர் விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லி நினைச்சேன், பட் அவர் மறைமுகமா இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி தான் அவங்க ஆக்டாஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஆக்சுவலா ஆக்டாவை எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, ஒரு கிளேக்குள்ள சாக்ராவையுமே ஜூட்ஸையுமே இன்ஃபியூஸ் பண்றது மூலமா தான் ஆக்டான்ற ஒரு கிரியேச்சருமே கிரியேட் ஆகுது. அப்பதான் சீக்கிரம் இந்த விஷயத்த சொல்லுவான். அந்த ஆக்டாவெல்லாம் லீட் பண்றது யாருன்னா அந்த ஷினோபிஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்களால டெட்டனேஷன் கிளே ஜூட்ஸுவெல்லாம் யூஸ் பண்ண முடியுது, எர்த் ஸ்டைல் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம சுச்சிகாகேவோட பிளான்ல மீட்ஸ்கியுமே ஹெல்ப் பண்ற விஷயத்த சொல்றாங்க. சுச்சிகாகே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்போ ஒரு மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கோம், இதே நிலைமையை தொடர்ந்து பண்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது தான், ஆனா நருட்டோக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் அந்த விஷயத்த செய்வேன், உன்னோட ஸ்கில் மேல உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கான்ற மாதிரி
மாதிரி ஷீக்ரா கிட்ட கேட்பாங்க. இன்னொரு பக்கம் லாட்கு வந்து அந்த ஆக்டா எல்லாத்தையுமே சீன் பண்ணி நம்ம ஓனோக்கியை கண்டுபிடிக்கிறதுக்காக அமைச்சிருப்பான். இன்னுமான ஆக்டா எல்லாம் கண்டுபிடிக்காத காரணத்தினால பயங்கர கோவத்தோட ஒரு ஆக்டாவை கொண்டுட்டு சீக்கிரம் போய் கண்டுபிடிச்சு வாங்கன்ற மாதிரி தான் கத்திக்கிட்டு கிடமா. எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா. சாரடா ஒரு பக்கம், சோஜோ ஒரு பக்கம்னு போய்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சமயம் நம்ம பருட்டோவுமே ஓனோக்கியை முதுகுல வச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான். வில்லேஜை சுத்தி ஏகப்பட்ட இடத்துல அந்த ஆக்டா எல்லாமே நம்ம ஓனோக்கியை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கும். அதனால நம்ம பருட்டோ வேற வழியெல்லாம் ட்ரை பண்ணி போய்கிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.